மாப்பிள ஸ்டடி ஸ்டடி மாப்பிள ஸ்டடி. கொடியா அடி மாப்பிள. போதும் என்கிட்ட குடிக்கணும் எனக்கு. மாப்பிள இன்னைக்கு நல்ல சரக்குடா, நல்ல சரக்கு மாப்பிள. ஆமா, இப்போ எங்க நிற்கும் தெரியுதா உனக்கு? நம்ம வேத கோயில் தெரியல நிக்கிறோம். ஐயோ ஏய், இது சிஎஸ்ஐ சர்ச் ஸ்ட்ரீட். மச்சான் நீ ரைட்டு போங்கடா. இது வேத கோயில் தெரு. மாப்பிள்ள நீ தான் ரைட்டு. ஐயோ போயா, இது சிஎஸ்ஐ சர்ச் ஸ்ட்ரீட். மச்சான் நீ ரைட்டு. இல்ல மாப்பிள, இது வேத கோயில் தெரு. நீ சொல்றதா மாப்பிள்ள? மச்சான் நீ ஆ. சொல்றதா ரைட்டு. மாப்பிள ஏய் மச்சான், தெளிவாதான் இருக்கேன். கோவப்பட்டேன். ஏய் வேத கோயில் தெருல தான் நிக்கிறோம். ஏய், உனக்கு மட்டும் தான் கோவம் வரல. ஏய். எனக்கும் கோவம் வரல. ஏய். நாம சிஎஸ்ஐ என்னால சர்ச் ஸ்ட்ரீட் மயிரு. உன்னாலதான் நிற்கும். மாப்பிள்ள அடிச்சேன்னா. ஏய். 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 எனக்கு கோவம் தான். இது சிஎஸ்ஐ சர்ச். வேத கோயில் தெரு தான். ரோட்ல நின்னு என்னடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஐயோ போலீஸ். இவனுக்கு இதே வேலையா போச்சு. எல்லாத்தையும் எடுத்து 2 இழுப்பு இழுத்தாதான் சரிப்படுவான். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நாங்க மாப்பிள மச்சான். சும்மா விளையாடுறோம் சார். என்னடா சும்மா சார் ரோட்ல நின்னு விளையாடிட்டு மாப்பிள மச்சானா விளையாடணும் கொஞ்சம். என்னல பிரச்சனை உங்களுக்கு? என்னல பிரச்சனை உங்களுக்கு? என்ன விட்டுருங்க சார். சார், நான் இது சிஎஸ்ஐ சர்ச் ஸ்ட்ரீட்ல நிக்கிறேன்னு சொல்றேன். மச்சான் நீ ரைட்டு. இல்ல சார், நான் சொல்றேன் இது வேத கோயில் தெருன்னு தான் சொல்றேன் சார். மாப்பிள்ள நீ தான் ரைட்டு. நீங்களே சொல்லுங்க சார். இல்ல என்ன விளையாட்டா இருக்கா? நான் யார் தெரியுமால? மாப்பிள நமக்கு அது எங்க நிக்கன்னு தான் தெரியல. ஆனா இவரு யாருன்னே தெரியலையா. செம அடி மாப்பிள. மாப்பிள சுடு தண்ணி போட்டு குளி, நான் வீட்டுக்கு போறேன் மாப்பிள. சரி மாப்பிள, பார்த்து போ. செஞ்சிட்டான்ப்பா. ஏங்க இப்படி டெய்லி குடிச்சிட்டு வந்து இப்படி பண்றீங்க? டெய்லி குடிச்சிட்டு வந்து எங்கேயாவது விழணும், எவங்கிட்டயாவது அடி வாங்கணும். ஏன் இப்படி பண்றீங்க? இல்லம்மா, அது நீங்க குடிக்காம மட்டும் இருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா? குடிச்சீங்கன்னா உங்கள மாதிரி அயோக்கியம் உலகத்திலே கிடையாது. ச்சே. இல்லம்மா, நானும் விட்டுருந்தா நினைக்கிறேன். என்னால முடியலையே. உங்களால முடியாதுப்பா, ஆனா ஏசப்பாவால உங்க குடிய நிப்பாட்ட முடியும். என்னைக்காவது இந்த குடிய விடணும்னு ஏசப்பா கிட்ட மனசார ஜெபம் பண்ணி இருக்கீங்களா? நீயும் உபதேசம் பண்ணி தான் பாக்குற. என்னால முடியலம்மா. அப்பா எனக்கு ஒரு ப்ராமிஸ். நாளைக்கு கிறிஸ்மஸ். நாளைக்கு நீங்க குடிக்காம கோயிலுக்கு வரணும். ஐயோ, குடிக்காம கிறிஸ்மஸா? என்னால குடிக்காம கிறிஸ்மஸ் கொண்டாட முடியாதம்மா. பாத்தீங்களா, இந்த 1 நிமிஷத்துல நீங்க மாறிட்டீங்க. ஒரு பக்கம் குடிய விடணும்னு ஆசைப்படுறீங்க, மறுபக்கம் குடிக்காத பண்டிகையே வேண்டான்றீங்க. பிறகு எப்படி குடிய விட முடியும்? ப்ளீஸ்ப்பா, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் குடிக்காம எங்க கூட கோயிலுக்கு வாங்க. அது ரொம்ப கஷ்டமாச்சம்மா. ப்ளீஸ்ப்பா, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் குடிக்காம எங்க கூட கோயிலுக்கு வாங்க. சரி, நாளைக்கு ஒரு நாள் குடிக்காம வாரேன். அதுக்கு பிறகு என்ன கட்டாயப்படுத்த கூடாது, சரியா? ரொம்ப தேங்க்ஸ் டாடி. ஆண்டுகளுக்கு முன்பு அந்த உன்னதமான தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். யாரும் காணக்கூடாத தேவன், எல்லாரும் கண்டுகொள்ளும்படியாக, எல்லாரும் அவர் அண்டே நெருங்கி சேரக்கூடியவராக இந்த பூமியிலே அவர் மனிதனை தேடி வந்தார். ஆனால் யாரும் அவரை கண்டுகொள்ளவில்லை. சத்திரக்காரன் அவருடைய பிறப்புக்கு இடம் தரவில்லை. ஏரோது அவரை அழிக்க நினைத்தார். பரிசேரும் சதுசேரும் அவரை புறக்கணித்தார். அந்த உன்னதமான ஆண்டவர் இன்றைக்கும் நம் உள்ள கதவை தட்டி நிற்கிறார்.
தெய்வ ஆசீர்வாதத்தோடே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே சென்று வாருங்கள். ஏய், நான் குடிப்பேன், நான் குடிக்காமலும் இருப்பேன். யாரும் என்னை கேட்க முடியாது. ஐயோ வேளால மறுபடியும்ல முருங்கை மரம் ஏறிடுச்சு. ஏசப்பா, என்னங்க நல்லா தானே போனீங்க கோயில்ல இருந்து, என்னாச்சு? குடிப்பேன், நான் குடிக்காமலும் இருப்பேன். என்னை யாரும் கேட்க முடியாது. என்னங்க பார்த்து பார்த்து மெதுவா உட்காருங்க. என்னைக்குதான் இவரு திருந்துவாரோ? ஏன்பா குடிச்சீங்க? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குடிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல. நான் குடிப்பேன், அப்படிதான் குடிப்பேன். என்னை யாரும் சொல்ல முடியாது. நீங்க குடிக்காம என் கூட கோயிலுக்கு வந்தீங்கன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள குடிச்சிட்டீங்க. கோயிலுக்கு வந்ததுனால தான் குடிச்சேன். கோயிலுக்கு வந்து ஐயர் பிரசங்கத்தை கேட்டதுனால தான் நான் குடிச்சேன். என்னப்பா, கோயிலுக்கு வந்து பிரசங்கத்தை கேட்டதுனால குடிச்சேன்றீங்க? ஐயர்வாள் குடிக்கணும்னு சொல்லவே இல்லையே. ஏய், ஐயர் என்ன சொன்னார்? சத்திரக்காரன் ஆண்டவருக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டான்னு சொன்னார். அதனால நான் குடிச்சேன். என்னப்பா சொல்றீங்க? சத்திரக்காரன் ஆண்டவருக்கு இடம் இல்லைன்னு சொன்னதுனால குடிச்சீங்களா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன இப்படி கேட்டுவிட்ட? நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர், வல்லவர், நல்லவர். சத்திரக்காரன் ஆண்டவருக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டான். ஒரே ஃபீலிங் ஆயிடுச்சு, அதுதான் குடிச்சேன். ஐயோ அப்பா, என்னைக்குதான் திருந்த போறீங்களோ தெரியல. அப்படிதான் குடிப்பேன். ஏசப்பா, நீங்க தான் எங்க அப்பா கூட பேசணும். நான் வாங்குறோம்ல, வாங்கிட்டு போ. நீ வாங்கினா நான் வாங்கக்கூடாதுன்னு சட்டமா? கொஞ்சம் பொறுக்கலாம்ல. நான் ஏன் பொறுக்கணும்? நீ என்ன பெரிய புடிங்கியா? வாங்கிட்டு வரமா போயா? நான் தான் முதல்ல நீட்டினேன்ல, நீ பெரிய இவனா? பாயா. என்னையா பெரிய ஆளு? சொன்னாலும் சொல்லாட்டினாலும் பெரிய ஆளு தான் ஐயா. நான் யாரும் தெரியுமா? பெத்லகேம்ல எனக்கு ஒரு பெரிய சத்திரமே இருக்கியா. எருசலேம்ல ஒரு சத்திரம் கட்டிக்கிட்டு இருக்கேன் ஐயா. என்னது? பெத்லகேம் சத்திரக்காரனா? ஒன்னாதான்டா தேடிக்கிட்டு இருக்கேன். வாயா வா. டேய், நீ ஏன்டா என்ன தேடிட்டு இருக்க? வாயா. டேய், எங்க ஆண்டவர் நல்ல ஆண்டவர், அவ்வளோ பெரிய ஆண்டவர். அவருக்கு போய் உன் சத்திரத்துல இடம் இல்லைன்னு சொல்லிட்ட. உன்னை சும்மா விடுவானாக்கும். டேய் டேய் சண்டை போடாதீங்கடா. சும்மா இடம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. போங்கடா நீங்களும் உங்க பண்டிகையும். வந்தது உண்மைதான்டா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு ராத்திரி என் சத்திரத்துல இடம் இல்லாத நேரத்துல ஒரு நிறமாச கற்பனையும் அவன் கணவனும் வந்தான். உண்மைதான், அவங்களுக்கு நான் சத்திரத்துல இடம் கொடுக்கல, அதுவும் உண்மைதான். ஆனா அன்னைக்கு எனக்கு தெரியாது பிறக்க போற குழந்தை மேசியா ஏசுன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா என் வீட்லயே இடம் கொடுத்துருப்பேன்டா. ஆனா நீங்க வருஷம் வருஷம் மேசியான்னு கொண்டாடுறீங்க. உங்க உள்ளத்துல இடம் கொடுத்துருக்கீங்களாடா? அவர் தான் நல்ல ஆண்டவர், வல்ல ஆண்டவர்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா அன்னைக்கு எனக்கு தெரியாது, அதனால நான் இடம் கொடுக்கல. எல்லாம் தெரிஞ்சு நீங்க உங்க இருதயத்துல ஆண்டவருக்கு இடம் கொடுத்துருக்கீங்களா? இன்னும் பாவத்துக்கும் உலகத்துக்கும் குடிக்கும் தான் நாம முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். இயேசுவுக்கு எங்க இடம் கொடுத்துட்டு இருக்கீங்க? அன்னைக்கு இடம் கொடுக்கலன்னு ஒரே வார்த்தையா சொல்லிட்டு இருக்கீங்களா? இயேசுதான் மெய்யான தெய்வம், இயேசுதான் மேசியான்னு உங்களுக்கு தெரியும். ஏன் இடம் கொடுக்கல? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். 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 நான் தான் தப்பு பண்ணிட்டேன்.
நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஐயோ நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஐயோ நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்னாச்சுப்பா, நான் தான் தப்பு என்னாச்சு? பண்ணிட்டேன். அப்பா அப்பா எந்திரிங்கப்பா. என்னாச்சுப்பா? சத்திரக்காரன் வந்தானா? என்னது சத்திரக்காரனா? காலையில பால்காரனும் பேப்பர்காரன் தான் வந்துட்டு போனான். இல்லம்மா, ஒரு நல்ல கனவு கண்டேன். சத்திரக்காரன் வந்து பெரிய சத்தியத்தை சொல்லிட்டு போயிட்டாமா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, அவன் தப்பு பண்ணலம்மா, நாம தாம்மா தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவன் பிறக்க போற குழந்தை மேசியான்னு தெரியாம அவருக்கு இடம் கொடுக்கல. ஆனா நாம நம்ம ஆண்டவர் நல்ல ஆண்டவர் வல்ல ஆண்டவர் தெரிஞ்சு கூட அவருக்கு இடம் கொடுக்க மாட்டேன்றோம். நாம தான் அந்த சத்திரக்காரனோட மிக மோசமா இருக்கிறோம். இந்த அழகான சத்தியத்தை அவன் எனக்கு சொன்னாமா. இனிமேல என் வாழ்க்கையில ஏசப்பாவுக்கு மட்டும்தாம்மா இடம். இனி குடிக்கோ எந்த ஒரு பாவத்துக்கோ நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஏசப்பா, என் ஜெபத்தை கேட்டதுக்கு நன்றி ஏசப்பா.